Good morning students. 11th business maxல second chapter algebra நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் exercise 2.5ல first sum பார்க்க போகிறோம். சரிங்களா? exercise 2.5ல ஒரு 9 sum இருக்கு. அதில் first sum பார்க்க போகிறோம். By the principle of mathematical induction prove the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? By the principle of mathematical induction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் கொஷின் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க. கொஷின்னு இதுலேருந்து தான் 5 மார்க் கேட்க போகிறாங்க. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா? ஒரு 9 சம் இருக்குது. எக்ஸாமில் ஒரு 2-3 சம் இருக்குது. அவ்வளோதாங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 3 ஸ்டெப்பில் வந்து இந்த சம் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1³ + 2³ + 3³ + டாட் டாட் ப்ளஸ் n³ ஈக்குவல் டு n² இன்ட்டு n+1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஃபார் ஆல் n belongs to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? n belongs to n நேச்சுரல் நம்பரில். ஓகேங்களா? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்துருக்கிற கொஷின் எழுதிக்க போகிறேன். 1³ + 2³ + 3³ + டாட் டாட் ப்ளஸ் n³ ஈக்குவல் டு n² இன்ட்டு n+1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஃபார் ஆல் n belongs to n அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் புட் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்க போகிறேங்க. புட் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா சரிங்களா? புட் n ஈக்குவல் டு 1. அப்போ கொடுத்துருக்கிற கொஷினை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா p ஆஃப் n அப்படின்னு எழுதிக்க போகிறேன். சரிங்களா? அப்போ p ஆஃப் n ஈக்குவல் டு 1³ + 2³ + 3³ ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் n³ ஈக்குவல் டு n² இன்ட்டு n+1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4. ஓகேங்களா? கொடுத்துருக்கிற கொஷினை p ஆஃப் n அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா சரிங்களா, நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பக்கம் லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் n³ அப்படின்னு இருக்குங்களா, அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இல்லை n³ இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருங்க, 1³ ஈக்குவல் டு 1. சரிங்களா? 1-ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 1 அப்படின்னு தான் கிடைக்கும். சரிங்க, ஓகே. ரைட் சைடு எடுத்துக்க போகிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க, n² இன்ட்டு n+1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்குங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்கணுங்களா. அப்போ 1² இன்ட்டு என்னங்கிற இடத்துல 1+1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகேங்களா? 1² வேல்யூ 1 தான். அப்போ 1+1 2ங்களா, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 4/4 என்ன இருங்க 1 டைம்ங்களா, அப்போ 1. அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன எழுதிக்கலாங்க, p ஆஃப் 1. சரிங்களா? p ஆஃப் என்னங்கிற இடத்துல 1 கொடுத்தா அப்படின்னா இருங்க p ஆஃப் 1ங்களா. அப்போ p ஆஃப் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு காமிக்க போகிறோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால p ஆஃப் 1 இஸ் எ ட்ரூ அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், நானே எடுத்துக்க போகிறேன். லெட் அஸ் அஸ்யூம் நானே எடுத்துக்க போகிறேன். assume that p of k is true. ஓகேங்களா? அதாவது n ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருங்க, n ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துனா p of k அப்படின்னா இருங்களா, நானே அஸ்யூம் பண்ணிட்டேன் p of k is a true அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதிட்டேன், n ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ let us assume that p of k is true அப்படின்னு நானே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3ல் நான் என்ன பண்ண போகிறேன், n ஈக்குவல் டு k+1 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா to prove that p of k+1 is true. ஓகேங்களா?
நான் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப்பில் n ஈக்குவல் டு கே அப்படின்னு வச்சுட்டு அசியூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் டு ப்ரூவ் தட் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் பாருங்கள் கொஷின் எழுதிக்க போகிறேங்க. 1 cube ப்ளஸ் 2 cube 3 cube ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் ஓகேங்களா? என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல என்ன இருங்க 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் n க்யூப்ங்களா. நான் என்ன பண்ண போகிறேன், n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தனால இங்கே என்ன வருங்க, கே ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் அப்படின்னு வந்துடுங்களா. சரிங்களா? என்ன பண்ண போகிறேன், என்னங்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அப்போ 1 cube 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப். சரிங்களா? n க்யூப் அப்படிங்கிற இடத்துல என்னங்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு அப்போ n ஸ்கொயர் என்ன வருங்க, கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே n ப்ளஸ் ஒன்றுங்களா. அப்போ என்ன வருங்க, கே ப்ளஸ் ஒன்று ஏற்கனவே 1 அப்படிங்கிறனால கே ப்ளஸ் டூ. ஓகேங்களா? கே ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள் 1 cube 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, n க்யூப் அப்படின்னு கொடுத்ததுனால அப்போ என்னங்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன் அப்போ கே ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், கே ப்ளஸ் ஒன் கொடுத்தா கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு என்னங்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன் கொடுத்தா ஏற்கனவே ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ கே ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். கொடுத்துருக்கிறதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் 1 cube ப்ளஸ் 2 cube அப்போ எழுதி போகிறேங்க 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ கேலேருந்து ஒன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா என்ன வருங்க, கேலேருந்து ஒன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ என்ன இருங்க, கே மட்டும் கிடைக்குங்களா. அப்போ கே க்யூப் ப்ளஸ் அப்படின்னு சரிங்களா. என்ன பண்ணியிருக்கேன், கே ப்ளஸ் ஒன்னுலேருந்து ஒன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா கே மட்டும் வரும். அப்போ கே க்யூப் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறதுல 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் கே க்யூப் வரைக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும். பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிற கொஷினில் கே க்யூப் வரைக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள் கேக்கு ஆன்சர் பாருங்கள், கே ஈக்குவல் டு 1 அப்படின்னா லேட்டஸ்ட் n ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்தா பி ஆஃப் கேங்கிறது பாருங்கள் 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் n க்யூப்ங்கிற இடத்துல கே அப்படின்னு வச்சுக்கலாங்களா. என்னங்கிற இடத்துல கேன்னு வச்சுட்டா கே க்யூப் ஈக்குவல் டு அப்போ என்னங்கிற இடத்துல கே கொடுத்தா கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருங்களா. அப்போ கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ நமக்கு 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் கே க்யூபுக்கு இந்த ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா. அப்போ என்ன வருங்க, கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் இது அப்படியே வச்சுக்கலாங்களா, கே ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரிங்களா? 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் கே க்யூப். அதாவது n ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் n ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்தா லெட்டஸ் அசியூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருங்க. செகண்ட் ஸ்டெப்பு அந்த செகண்ட் ஸ்டெப் மட்டும் பாருங்கள். 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் என்னங்கிற இடத்துல கே போட்டால் கே க்யூப். அதுக்கு என்னன்னு கொடுத்துருக்கோம், கே ஸ்கொயர் இன்ட்டு என்னங்கிற இடத்துல கே கொடுத்தா கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதுக்கு ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ப்ளஸ்ஸு கே ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குது, இது 3 டைம்ஸ் இருக்குது. இது ரெண்டுலேருந்து காமனாக கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், இது வெளியில் போயிடுச்சு என்ன இருக்கும், கே ஸ்கொயர் மட்டும் இருக்குமா, கே ஸ்கொயர் மட்டும் எழுதிட்டேன். இதில் கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சா மீதி என்ன இருக்குங்க, ஒரு கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு இருக்குங்களா. இங்கே டிவைடட் பை 4. ஓகேங்களா? கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சுன்னா கே ஸ்கொயர் பை
4 ப்ளஸ்ஸு இங்கே கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஒரு கே ப்ளஸ் ஒன் இருக்குது. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வருங்க? கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ்ஸு 4 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 வெளியில் எடுத்துட்டேன். அப்போ 4 வெளியில் போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், இல்லை அப்படியே வச்சுட்டாலும் சரிங்க. அப்போ கே ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இது கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா டிவைடட் பை 4. ஓகேங்களா? ஏன்னா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் கே ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2ab 2k இன்ட்டு 2 4k ஆயிடுச்சுங்களா? அப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதாவது கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரோடைய ஃபார்முலா. அப்போ கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ணும். பாருங்கள், கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 வந்துருச்சுங்களா? அப்போ இது என்ன எழுதிக்கலாங்க, ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதிட்டுங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை வந்து என்ன பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ஏ ட்ரூங்களா? ஓகே, நான் என்ன எழுதி போகிறேன் பாருங்கள். பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. அப்போ whenever P of K is true. ஓகேங்களா? P of K plus 1 is true அப்படின்னா என்ன proof that பண்ணுறோம். என்ன பாருங்கள், ஸ்டெப் 3ல proof that P of K plus 1 அப்படின்னா என்னவாயிருங்க, P of Kவும் proof. அப்போ P of K plus 1 is a true அப்படின்னா whenever P of Kவும் true அப்படின்னு proof பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ by mathematical induction P of n is true for all n belongs to capital N. இது கரெக்டாக எழுதுங்க. இது எழுதுனா லாஸ்ட் ஸ்டெப் எழுதுனா அப்படின்னா ஒரு மார்க். சரிங்களா? அதாவது by mathematical induction P of n is true for all n belongs to n அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின்னு, ஒரு 5 மார்க் கொஷின் வருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சரிங்களா, n ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கிற கொஷினை P of n அப்படின்னு எடுத்துக்கணும். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்களா, n ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ P of 1 is a true. செகண்ட் ஸ்டெப்பில் n ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துக்கணுங்க. அப்போ P of k அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? n ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன வந்துடுங்க, P of k அப்படின்னு வந்துடும். பாருங்கள், இதுதான் n ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துட்டிங்களா P of k. சரிங்களா? P of k அப்படின்னு கிடச்சிரும். அப்போ P of k வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம் நம்மளே. P of k வந்து என்ன பண்ணுறோம், நம்மளே அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா assume that P of k is true அப்படின்னு நம்மளே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? வச்சுட்டு அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் n ஈக்குவல் டு k ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது n ஈக்குவல் டு k ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துட்டா P of k ப்ளஸ் 1 is true அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ரூஃப் தட் P of k ப்ளஸ் 1 is true அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1 cube 2 cube ப்ளஸ் 3 cube அப்படின்னு வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த k ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்தாங்களோ அதிலேருந்து ஒன்று குறைச்சிட்டோம் அப்படின்னா k அப்படின்னு கிடைக்கும். அப்போ கேக்கு மேலே இருக்கிறது பாருங்கள், P of kங்கிறது 1 cube 2 cube இது ஆன்சர் வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிற வெளியில் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். எல்லாத்துக்குமே பொதுவான இந்த 3 பாயிண்ட்டு தான். n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறீங்க, ப்ரூவ் பண்ண போகிறீங்க. n ஈக்குவல் டு k அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. n ஈக்குவல் டு k ப்ளஸ் 1 வந்து ப்ரூவ் பண்ணிட்டா என்ன ஆயிருங்க, P of k ப்ளஸ் 1 இஸ் ட்ரூனா P of kவும் ட்ரூ. ஓகேங்களா? லாஸ்ட்டில் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் P of n இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n அப்படின்னு கடைசி லைன் கரெக்டாக எழுதுறீங்க. இது எல்லாம் விட்டுறாதீங்க. இது எழுதுனா ஒரு மார்க் கண்டிப்பாக, இது எழுதுனா தான் ஒரு மார்க், இல்லைன்னா 4 மார்க் தான் போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக எழுதணும். பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் P of n இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா?